கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இங்கே நம்ம இந்தியாவில் எப்படா நான் தன்னை பெற்ற அம்மாவையோ அப்பாவையோ கூட்டிகிட்டு போயிட்டு முதியோரை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு சேர்த்துருவோம், எப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற பசங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கலாம், எதிர் வீட்லேயே இருக்கலாம், சம்டைம்ஸ் அது நம்ம வீட்டிலேயே கூட இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான மென்டாலிட்டியோட நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் எல்லாம் தாண்டி ஒரு கண்ட்ரியில் அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் இறந்த பிறகும் அந்த உடலை புதைக்கவோ எரிக்கவோ இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்லேயே தனியாக ஒரு ரூமில் ஒரு காஃபினில் போட்டு வச்சுருவாங்க. எத்தனை நாள் கேட்டிங்கன்னா 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, வருஷ கணக்கில் அந்த டெட் பாடியை அவங்க வீட்டிலே வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அந்த டெட் பாடிக்கு டெய்லி போயிட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டெட் பாடிக்கிட்ட போயிட்டு பேசுகிறதா இருக்கட்டும், இன்கேஸ் அவங்க வீட்டில் புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வளர்ந்த அப்புறம் அந்த டெட் பாடி கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஹேபிச்சுவலாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியாவில் தொராஜா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மலைவாழ் பகுதி மக்கள் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அது இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலையில் இருக்கிற ஒரு ஊர் அது. ஓகேங்களா? தொராஜா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு புதைக்கவோ எரிக்கவோலாம் மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்லேயே ஏதாவது ஒரு தனி செப்பரேட் ரூமில் அவங்க டெட் பாடியை அப்படியே வச்சுருவாங்க. உடம்பு ஃபுல்லாக துணி கட்டிட்டு அந்த டெட் பாடியை அப்படியே வச்சுருவாங்க. மேலே மூட கூட மாட்டாங்க, ஓப்பனில் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் போயிட்டு நார்மலாக பார்த்தாலும் அந்த டெட் பாடி அப்படியே தான் இருக்கும். அழுகிய நிலையிலும் சில டெட் பாடிகள் சில வீட்டில் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அவங்க வச்சுட்ருக்காங்க. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எங்களுடைய ரொம்பவே ஹார்ட்ஃபுல் டச்ஃபுல்லாக ரொம்பவே ரொம்ப நாளாக இருந்தவங்க. இங்கே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது டக்குன்னு எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுடைய ஆன்மா இங்கே தான் எங்கன்னா சுற்றின்னு இருக்கும். இன்கேஸ் அவங்களோட உடம்பை எடுத்துகிட்டு போய் நாங்கள் எரிக்கவோ பதிக்கவோ செஞ்சுட்டா அந்த ஆன்மா எங்களை சபிச்சிடும். அந்த ஆன்மா எங்களுக்கு அந்த ஆன்மாவுக்கு நாங்கள் பாவம் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில வருஷ கணக்கில், அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சுலாம் அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலி ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெட் பாடியை அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம யூஸ்வலி கிரேவியார்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா, புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ நம்ம எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில் எல்லா ரிலேட்டிவ்ஸுமே கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பயும் அந்த டெட் பாடிக்கு எண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு ஊருக்கு பொதுவாக ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா காஃபினில் போட்டு வச்சுட்டு மேலே ஃபிட் பண்ணி வச்சுருவாங்க. லைக் என்ன ஒரு ஷெல்ஃபில் டெட் பாடி வைக்கிற மாதிரி வச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரியே அது இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அது அப்படியே கண்டினியூவாக அங்கேயே இருந்துருக்கும். ரொம்ப எலும்புலாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு வெளியே ஒரு பிளேஸ் இருக்குது. ஒரு பெரிய மலையை குடஞ்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இடத்துல அந்த டெட் பாடியோடைய எலும்புகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மேட்டு அங்கே போய்ட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. இதுதான் அந்த ஊரில் இருக்கிற நடைமுறையில் விஷயம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு போய்ட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு ஊர் நடுவில் பொதுவாக எல்லா இடத்துலையும் வச்சுட்டு யார் அந்த ரிலேட்டிவ்ஸ் இறந்தவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கூடுவாங்க. ஒரு டெட் பாடி 2 டெட் பாடி இல்லை, அந்த இடத்துல இருக்கிற மொத்த காஃபின்ஸுமே இறக்கிட்டு அதில் அந்த டெட் பாடியை எடுத்து அந்த டெட் பாடியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃபிஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த டெட் பாடி க்ளீன் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் அந்த டெட் பாடி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த டெட் பாடியோடவே செல்ஃபீஸ்லாம் எடுப்பாங்க. வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, பிறந்த குழந்தை 1 இயர் 2 இயரில் இறந்து போன குழந்தையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள போயிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைய இப்போ இன்கேஸ் ஒரு குழந்தை இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இன்னொரு குழந்தை பிறக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு ஒரு 4-5 வயசு ஆன அப்புறம் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் இறந்த குழந்தைய காட்டுவாங்களாமா. இதுதான் உன்னுடைய அக்கா இல்லை இதுதான் உன்னுடைய அண்ணா, ஃபஸ்ட்டு இவங்க தான் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த எல்லாமே நம்ம கேள்விகளாவோ இல்லைன்னா ஒரு வார்த்தைகளாவோ ஃபோட்டோவாக தானே பார்ப்போம். அவங்க ரியல் லைஃப்பில் அந்த டெட் பாடி அப்படியே வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நார்மல் ஹியூமன் போயிட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இதில் இருக்கிற வழக்கப்படி இன்கேஸ் யாருனா ஒருத்தர் இறந்துட்டா நீங்கள் இது போய்ட்டு புதைச்சிருங்க, எல்லாம் கரெக்டு. வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த கல்லறை போய் பார்ப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங் தான் எங்களுக்கும் இருக்குது. பட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கல்லறையில் இருக்கிற காஃபினே ஓப்பன் பண்ணி அந்த டெட் பாடியே நாங்கள் பார்த்து எங்களுடைய ஆத்ம திருப்திக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த ரிச்சுவல் எல்லாமே அங்கே நடைமுறையில்
போன வருஷமா அந்த வருஷமா இல்லை, இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பெரிய ஃபெஸ்டிவலில் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி இறந்தவங்களுடைய டெட் பாடி மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களுடைய டெட் பாடியை வந்து அப்படியே தூக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அதை வந்து தூக்குவாங்க. அதை தூக்கிட்டு அந்த டெட் பாடியை வந்து பார்ப்பாங்க. டெட் பாடியை வந்து பார்த்து டெட் பாடி கூடவே வந்து அதான் நான் சொன்ன மாதிரி க்ளீன்லாம் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் போட்டு கண்ணாடி போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதாகட்டும் செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வருவாங்க. மூதாதையர்கள்லாம் இவங்க தான் என்னுடைய மூதாதையர்கள்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியே தூக்கி காமிக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் நம்ம சரௌண்டிங்கில் வந்து என்னைக்கிடா இவங்க வந்து இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதிகபட்சம் ஒரு சில ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா சொத்துக்காகவே வந்து அப்பா அம்மாவை வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாசத்துக்காகவும் வச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், 2 பேருமே இருக்க தான் செய்கிறாங்க. பட் இந்த சொத்துக்காகவே வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கடமை வந்து என்னைக்கே இந்த கடமையெல்லாம் நமக்கு முடியும், என்னைக்கு தான் நம்ம இதுலேருந்து விடிவு காலம் வரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே வந்து அவங்க சரி ஓகே அவங்க இறந்து போகிறவங்க நம்ம பார்த்துக்க போகிறோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம யோசித்து ஒவ்வொரு வீட்டில் வந்து அப்பா அம்மா வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களையும் போயிட்டு மரியாதையோடு எடுத்து பார்க்குற ஒரு ஹேபிட் இருக்குது பார்த்தீங்களா. கேட்குறதுக்கே வினோதமாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மனிதாபிமானம் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஹார்ட்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அந்தளவுக்கு பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல வரல. பட் இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றும் ஹாப்பியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ யாராவது நாலேஜ் ஷேரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.